I welcome you to learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் ரீடிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை பாருங்கள். பிறகு அங்கிருந்து சாப்பிட சென்றோம், நான் ஓய்வு எடுக்கப் போகிறேன். இந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. மீனிங்ஃபுல்லான ஒரு ஆர்டர் இல்லை. இதை ஆர்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன இருக்கணும்? நான் என் நண்பன் வீட்டிற்கு சென்றேன். செகண்ட் சென்டென்ஸ் அவரை கூட்டிக் கொண்டு கோவிலுக்கு போனேன். தேர்ட் பிறகு அங்கிருந்து சாப்பிட சென்றோம். இந்த மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க. நான் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பேன் இங்கிலீஷ் சென்டென்சஸ். அதை நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட் வரும், எந்த சென்டென்ஸ் செகண்ட் வரும் அப்படின்னு கரெக்டான ஆர்டருக்கு கொண்டு வரணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரீட் பண்ணுற ஸ்கில் டெவலப் ஆகும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு வாக்கியத்தையும் பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, தென் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சென்டென்ஸ் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். சிம்பிளான வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன். டிஃபிகல்ட்டான மீனிங் இருக்கிற வார்த்தைகள் எதுவும் கொடுக்கல. ஸோ பொறுமையாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் நோட் த எக்ஸாம் ஹால். எக்ஸாம் ஹால் எது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிட்டாங்க. தே லொக்கேட் த ஹால். அந்த ஹாலுக்கு வர்றாங்க. தே சிட் ஆன் தேர் சீட்ஸ். அவங்க சீட்டில் உட்காடுறாங்க. தே ஆர் ரெடி டு அட்டன் எக்ஸாம். எக்ஸாம் அட்டன் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. நவ் கொஸ்டின் பேப்பர் இஸ் கிவன். இப்போது கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டது. ஸோ மீனிங்ஃபுல்லாக சென்டென்சஸை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டீங்க. அகெயின் சிம்பிளான வேர்ட்ஸில் நான் உங்களுக்கு சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்சஸை மீனிங்ஃபுல்லாக ரீஅரேஞ்ச் பண்ணணும். இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் டெவலப் பண்ணுற எக்ஸசைஸ். அதாவது வாசிக்கிறப்பவே அந்த சென்டென்ஸ் புரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபார்மர் கல்டிவேட்ஸ் ஹிஸ் லேண்ட். விவசாயி அவருடைய நிலத்தை உழுகிறார். ஹீ பிளான்ஸ் த சாப்லிங்ஸ். அவர் செடி கன்றுகளை நடுகிறார். சாப்லிங்ஸ் அப்படின்னா செடி கன்றுகள். ஹீ போர்ஸ் வாட்டர். அவர் தண்ணீர் ஊற்றுகிறார். ஹீ வாட்சஸ் தம் டெய்லி. அவர் அவைகளை தினமும் கவனிக்கிறார். த பிளான்ஸ் ஆர் க்ரோயிங் வெல். அந்த செடிகள் நன்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. நவ் அனதர் செட் ஆஃப் சென்டென்சஸ். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். வாசிக்கிறப்பவே உங்களுக்கு மீனிங் ஈஸியாக புரியும். சிம்பிளான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ டேக் எ கப் ஆஃப் மில்க். நான் ஒரு கப் பாலை எடுக்கிறேன். ஐ பாயில் இட். ஐ ஆட் காஃபி பவுடர். ஐ ஆட் சுகர். ஃபைனலி காஃபி இஸ் ரெடி டு ட்ரிங்க். சென்டென்சஸை வாசிக்கிறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணிடுவீங்க. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸ் பாருங்கள். அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹீ மெஷர்ட் இட். ஹீ ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹீ செலக்டட் அ லேண்ட். மெஷர்மெண்ட் வாஸ் அப்ரூவ்ட். பிளான் வாஸ் ஆல்சோ அப்ரூவ்ட். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக புரியும். ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். ஹீ செலக்டட் எ லேண்ட். அவர் ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்தார். ஹீ மெஷர்ட் இட். அவர் அதனை அளந்தார். மெஷர்மெண்ட் வாஸ் அப்ரூவ்டு. அளவு அங்கீகரிக்கப்பட்டது. பிளான் வாஸ் ஆல்சோ அப்ரூவ்டு. திட்டப்படமும் அங்கீகரிக்கப்பட்டது. ஹீ ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்ஷன். அவர் கட்டுமானத்தை ஆரம்பித்தார். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இந்த வாக்கியங்களை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் மீனிங்ஃபுல்லாக ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எல்லா சென்டென்சஸுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஹீ பாட் அ பார்சல். அவர் ஒரு பார்சல் கொண்டு வந்தார். தென் ஹீ brought இட் டு ஹிஸ் ஹோம். பிறகு அவர் அதை வீட்டிற்கு கொண்டு வந்தார். ஹீ வாண்டட் டு ஓப்பன். அவர் அதை திறக்க விரும்பினார். ஹீ ஓப்பன்ட் இட். அவர் அதனை திறந்தார். ஹீ ஃபவுண்ட் அ கிஃப்ட். அவர் ஒரு பரிசு பொருளை கண்டார். ஹீ கீப்ஸ் தம் இன் அ பவுல். He adds water. He cuts into pieces. He boils them. He cleans the vegetables. பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக புரியும். கரெக்டாக உங்களால் ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He cleans the vegetables. அவர் காய்கறிகளை சுத்தம் செய்கிறார். He cuts into pieces. அவர் துண்டுகளாக நறுக்குகிறார். He keeps them in a bowl. அவைகளை ஒரு பாத்திரத்தில் வைக்கிறார். ஸோ எல்லா வேர்ப்லையும் பாருங்களேன். இந்த சென்டென்சஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. எல்லா வேர்ப்ஸையும் பாருங்கள்.
நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். இந்த எல்லா சென்டென்சஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். எல்லா சென்டென்சஸ்லேயும் சிங்குலர் சப்ஜெக்ட் தான் இருக்குது. அதாவது ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். ஹீ க்ளீன்ஸ், ஹீ கட்ஸ், ஹீ கீப்ஸ், ஹீ ஆட்ஸ் எல்லாத்துலேயுமே எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். த போலீஸ் டுக் ஹிஸ் வெஹிக்கிள் கீ. They checked all vehicles. They asked him to bring papers. The police arrived. One did not have papers. பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. மீனிங்ஃபுல்லாக கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Now look at these answers. The police arrived. போலீஸ் வந்தனர். They checked all vehicles. அவர்கள் அனைத்து வாகனங்களையும் சோதித்தனர். ஒன் டிட் நாட் ஹாவ் பேப்பர்ஸ். இந்த ஒன் அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஒரு வெஹிக்கிளில் வந்தவரை குறிக்குது. ஒன் டிட் நாட் ஹாவ் பேப்பர்ஸ். பேப்பர்ஸ் அப்படின்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ். ஓகே, வெஹிக்கிளுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ். த போலீஸ் டுக் ஹிஸ் வெஹிக்கிள் கீ. தே ஆஸ்க்ட் ஹிம் டு பிரிங் பேப்பர்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரீடிங் எக்ஸசைஸ் பண்ணோம். ஒரு புது லாங்குவேஜ் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தெரியணும். தென் அந்த லெட்டர்ஸை சரியாக உச்சரிக்க தெரியணும். தட் இஸ் தி ரீடிங் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். அந்த லெட்டர்ஸ் எப்படி உச்சரிக்கப்படுது அப்படிங்கிறத லிசன் பண்ணணும். தென் வார்த்தைகள் எப்படி உச்சரிக்கப்படுது அப்படிங்கிறத லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லிசனிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், இந்த 3 ஸ்கில்ஸும் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்போக்கன் ஸ்கில் வந்துடும். நம்மளுடைய தாய்மொழி தமிழ். அதில் ஃபஸ்ட் எந்த ஸ்கில் கேட்குறோம்? லிசனிங் ஸ்கில் தான். ஸோ மற்றவங்க பேசுகிறத கேட்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்கில் வருது? நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்துடுது. ஸோ நம்மளுடைய தாய்மொழியில் செகண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்துடுது. பட் ஒரு புது மொழி கற்றுக்கிறப்ப ஸ்பீக்கிங் ஸ்கில் கடைசியாக தான் வரும். ஃபஸ்ட் லிசனிங் ஸ்கில், அடுத்து ரீடிங் ஸ்கில், அடுத்து ரைட்டிங் ஸ்கில், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் ஸ்கில். ஸோ ஒரு புது மொழி லேர்ன் பண்ணுறப்ப ஸ்பீக்கிங் ஸ்கில் கடைசியாக வருது. தாய்மொழி லேர்ன் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் லிசனிங் ஸ்கில், அடுத்து ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் லெட்டர்ஸ் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ரீடிங் பண்ணணும். சின்ன சின்ன ஸ்டோரிஸ், புக்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.